ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 9 மாதங்கள் கழித்து பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸுக்கு நாசா வழங்கியிருக்கும் தொகையை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து அமெரிக்க விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் மார்ச் 19ஆம் தேதி பூமிக்கு திரும்ப உள்ளனர். 2024 ஜூன் 5ஆம் தேதி 8 நாள் பயணமாக விண்வெளிக்கு பறந்த அவர்களது போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் இருவரும் விண்வெளி ஆய்வு மையத்திலேயே தங்க நேர்ந்தது. அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 9 விண்கலம் ISS உடன் இணைக்கப்பட்ட நிலையில் மார்ச் மாதம் இந்த க்ரூ 9 விண்கலத்தில் பணி நிறைவடையும் போது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோருக்காக காலியாக வைக்கப்பட்டுள்ள இருக்கைகளில் அவர்கள் திரும்புவார்கள் என கூறப்படுகிறது. தற்போது 4 விண்வெளி வீரர்களுடன் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 10 விண்கலம் 2 தினங்களுக்கு முன் ISS சென்றிருந்துள்ள நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் மேற்கொண்டு வந்த பயணிகள் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டு வரும் மார்ச் 19ஆம் தேதி அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுமார் 287 நாட்கள் விண்வெளி ஆய்வு மையத்தில் சிக்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் இருவருக்கும் தலா $1,00,000 மட்டுமே கூடுதல் சம்பளம் கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. விண்வெளி வீரர்கள் சம்பள விவரம் அறிக்கையின்படி GS-15 பெடரல் ஓரியராக வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் சம்பளம் $1,25,131 முதல் $1,62,672 வரை, தோராயமாக இந்திய மதிப்பில் $1.08 கோடி முதல் $1.41 கோடிகள் வரை சம்பளமாக பெறுகிறார்கள். இந்த 2 விண்வெளி வீரர்களும் அவர்களின் நீட்டிக்கப்பட்ட 9 கால பயணத்தை கருத்தில் கொண்டு அவர்களின் வருமானம் சுமார் $93,850 முதல் $1,22,000 வரை சுமார், அதாவது இந்திய மதிப்பில் 81 லட்சம் முதல் $1.05 கோடி வரை இருக்கும். இது மலைப்பை ஏற்படுத்தினாலும் நாசா தனது வீரர்களுக்கு ஓவர் டைம் ஊக்கத்தொகை வழங்குவதில்லை. மாறாக தற்செயலான நிகழ்வுகளுக்கு ஒரு நாளைக்கு வெறும் $4, அதாவது $347 மட்டுமே உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தற்செயல் நிகழ்வாக கருதப்படுவதை அடுத்து அவர்கள் இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்த 287 நாட்களுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு $347 வீதம், மொத்தம் சுமார் $1,00,000 மட்டுமே ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் விண்வெளி வீரர்கள் இருந்து பூமிக்கு திரும்பும் போது கிட்டத்தட்ட 1 வருட மைக்ரோ கிராவிட்டியை ஈடுகட்ட தேவையான ஆரோக்கியமான உணவுக்கு கூட இந்த தொகை உதவாது என்று குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.